பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون. صدق الله العلي العظيم. மாபெரும் திடுக்கம் அவர்களை கவலையில் ஆழ்த்தாது. வானவர்கள் அவர்களை எதிர்கொண்டு, இதுவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த நாளாகும் என்று நற்செய்தி கூறுவார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் மாபெரும் திடுக்கம் அவர்களை கவலையில் ஆழ்த்தாது என்று சொல்கிறார். மாபெரும் திடுக்கம் அவர்களை கவலையில் ஆழ்த்தாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த மாபெரும் திடுக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், தப்சீரில் பலவிதமான கருத்து சொல்லுவாங்க. ஒன்று, மௌத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மௌத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தாது. நல்லவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படக்கூடியவர்கள், தூரமாக்கப்படக்கூடியவர்கள். அப்படித்தானே அல்லாஹ் தஆலா இதுக்கு முந்தின ஆயத்திலும் பேசுகிறான். அப்போ அவர்களுக்கு எந்த ஒரு இரைச்சலும், நரகத்துடைய இரைச்சலும் அவர்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் சுகமாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மாபெரும் திடுக்கம் அவர்களை எந்த கவலையும் ஆழ்த்தாது. அப்போ அவர்கள் மௌத்தாக நேரத்தில் எந்த ஒரு கவலையும் படமாட்டார் என்ற ஒரு கருத்து இருக்குது. மௌத்து தான் ஒரு மனிதனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. நல்ல மனிதர்கள் மௌத்து வருகிற பொழுது அவருக்கு காட்டப்படும், நீ போய் சேரக்கூடிய இடம் இந்த கபர்ஸ்தான், ஒரு சொர்க்கத்தில் பூஞ்சொலையாக இருக்கும். அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டப்படும், சக்கராத்திலே காட்டப்படும், நீ போய் சேரக்கூடிய இடம் இதுதான்ப்பா, நிம்மதியாயிரு நிம்மதியாயிரு என்று அந்த நல்ல மௌத்துக்கு சொல்லப்படும், நல்ல மனிதனுக்கு சொல்லப்படும். அதே நேரத்தில் ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால், கெட்ட ஜனாசாவாக இருந்தால் அவருக்கு சொல்லப்படும், சக்கராத்தில் அவருக்கு காட்டப்படும், நீ போய் சேரக்கூடிய இடம் இந்த நரகத்தில் படுகுழி என்று அவனுக்கு சொல்லப்படும். அது திடுக்கத்திலே இருந்து கொண்டிருப்பான். அப்ப இது ஒரு திடுக்கம் என்று சொல்வார்கள். மரணம் ஒரு மனிதனுக்கு திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, மிகப்பெரிய ஒரு திடுக்கம் ஏற்படுத்தக்கூடியது. அப்ப நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடியவர்களுக்கு அந்த மரணம் அவர்களுக்கு திடுக்கமே ஏற்படுத்தாது, நிம்மதியாக இருக்கும் என்று ஒரு செய்தியை சொல்வார்கள். சிலர்கள் சொல்வார்கள், திடுக்கம் என்பது கபூர்ல வைக்கப்படுகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற திடுக்கம், அதுதான் மிகப்பெரிய திடுக்கம் என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த கபூர்ல யாருமே நமக்கு பக்கத்துணை வரமாட்டாங்க. கபூர்ல அங்கு சந்திக்கக்கூடிய, நிகழக்கூடிய ஒவ்வொன்றையும் அவரவர் தான் சந்திக்க வேண்டும். வேற யாரா வருவாங்களா? கபூர்ல நாம மட்டும்தானே படுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மனிதரும் அந்த கபூர்ல அவர் மட்டும்தான் தனியா அந்த கபூர்ல படுக்க வேண்டியிருக்கும். அந்த சுவத்துக்கு மத்தியில, அந்த 2-4 சுவத்துக்கு மத்தியில 6 அடி குழியில அவர் தான் தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அப்ப அங்க நடக்கக்கூடிய அமளி துமளிகளை அவர் தான் சந்திக்க வேண்டும். அங்க கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். அவருக்கு பகரமாக பெற்றவர்களோ மற்றவர்களோ, ஏன் அந்த கபருக்கு பக்கத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இன்னொரு மனிதர் அந்த பதில் சொல்ல போறது கிடையாது. அப்ப இது ஒரு திடுக்கம் என்ற காரணத்தினால் இது மாபெரும் திடுக்கம். அந்த நேரத்தில் நல்லடியார்களுக்கு அந்த கபூர்ல எந்த திடுக்கம் இல்லை என்ற ஒரு செய்தியை சொல்லப்படும். இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வருவாங்க. அதுல ஒரு ஏற்றமான கருத்து, அது பொருத்தமான கருத்து என்னன்னு சொன்னா, மஹ்ஷர் மைதானம், மறுமை நாள்ல, சூர் ஊறப்படக்கூடிய நாள்ல, சூர் ஊறப்படக்கூடிய நாள்ல ஒரு திடுக்கம். அந்த திடுக்கம் தான் மிகப்பெரிய திடுக்கம். அப்ப அந்த சூர் ஊறப்படக்கூடிய அந்த கியாமத்து நாள்ல நல்லவர்களுக்கு எந்த ஒரு திடுக்கமும் இருக்காது.
கெட்டவர்கள் மிகப்பெரிய திடுக்கத்தில் பயத்தில் இருப்பார்கள். கெட்டவர்கள் பயத்தில் இருப்பார்கள், திடுக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் நல்லவர்களுக்கு எந்த ஒரு திடுக்கமும் இல்லை. அவர்களுக்கு சொல்லப்படும் மலக்குமார் சந்திப்பார்கள். மலக்குமார்கள் சந்தித்து அவர்கள் கணிசுவார்கள், நற்செய்தி கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வசீகல்லதி நத்தகோ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா ஹத்தா இதா ஜாவூஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா காலிதீன். மலக்குமார் நல்லவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலை ஏற்று இந்த உலகத்தில் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா, அந்த நல்லடியார்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது சொர்க்க கதவு திறந்த நிலையில் இருக்கும். அவர் சொர்க்கத்தில் நுழைவார்கள். சொர்க்கத்தில் நுழைகின்ற பொழுது வாசல் நின்று கொண்டு மலக்குமார் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும் திபுத்தும், உங்கள் மீது நிம்மதி உண்டாகட்டுமாக, நீங்க மனமான முறையில் இருப்பீர்கள். ஃபதுகுலூஹா காலிதீன், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள். காலிதீன், அதாவது நிரந்தரமான முறையில் இந்த சொர்க்கத்தில் தங்கக்கூடியவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்ற ஒரு நற்செய்தியை மலக்குமாறு சொல்லுவாங்க. அப்போ மாபெரும் திடுக்கம் நிறைந்த நாள் அந்த மனுஷருடைய மைதானத்தில் நல்லவர்களுக்கு எந்த ஒரு திடுக்கம் இருக்காது. அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவர் நிம்மதியாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர் சொர்க்கத்துக்கு போகும்போது நிம்மதியான முறையில் போவார்கள். அது எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அப்ப திடுக்கம் நிறைந்த நாள் அந்த மனுஷருடைய மைதானம். அந்த மனுஷருடைய மைதானத்தில் நல்லவர்களுக்கு எந்த ஒரு திடுக்கம் இல்லை. அவர் நேர சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு சும்மா இருப்பாங்களா? சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அவர்கள் சும்மா இருப்பார்களா? அல்லாஹ் தஆலா கேட்பான் ஒரு கேள்வி அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து. அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதான்ட்டு, உங்களுக்கு ஏதாவது தேவையா குறை இருக்கான்னு கேட்பான். அப்ப அந்த சொர்க்கவாசிகள்லாம் சொல்லுவாங்க, யாருலாம் என்ன குறை இருக்கிறப்ப, நீ வாக்களித்ததெல்லாம் தந்திருக்க, அதை விட அதிகமாக தந்திருக்கிறான், எந்த ஒரு குறையும் இல்லை ரொம்ப நிம்மதியா நாம் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களுக்கு என்னுடைய ரஹமத்தை நான் பொழிந்து விட்டேன், உங்களுக்கு என்னுடைய ரஹமத்தை நான் பொழிந்து விட்டேன். உங்க மேல இனிமேல் கோபம் என்பதே கிடையாது, என்னுடைய கோபம் என்பது உங்கள் மீது கிடையவே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்வான் தெரியுமா? அந்த சுப செய்தி அந்த சொர்க்கவாசிகளுக்கு தான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் அந்த சுப செய்தி தரக்கூடிய நசீபுள்ளவர்கள் ஆக்கியார் புரிவானாங்க. சொர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும். எப்படி நுழைய தெரியுமா? கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். சொர்க்கத்தில் நாம் என்ன செய்யணும்? கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைய வேண்டும். அப்படி யார் சொர்க்கத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்களோ அவங்க ஒரு காலம் சொர்க்கத்தை விட்டு வெளியேற முடியாது. நரகத்தில் நுழைந்தவர்கள் கூட வெளியே வர வாய்ப்பு உண்டு. நரகத்தில் நுழைஞ்சவங்க கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சொர்க்கத்துக்கு உள்ள போனவங்க வெளியே வர முடியாது, வெளியே வரவும் கூடாது. நரகத்தில் ஒரு பாவி, ஒரு முஸ்லிமான பாவி, அவன் செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ் தஆலா நரகத்தில் போட்டு தண்டனையை கொடுத்து மறுபடியும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா இல்லைங்களா? சொர்க்கத்தை அனுப்புவான்ல. அப்ப நரகத்துக்கு உள்ள போனவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. சொர்க்கத்துக்கு உள்ள போனவங்க ஒரு காலம் வெளிவர முடியாது, அவர் சொர்க்கத்தில தான் இருப்பார்கள். இப்போ நாம என்ன இந்த உலகத்தில் அமல் செய்வோம்? யா அல்லாஹ் உன்னுடைய திருப்திக்காக வேண்டி நான் அமல் செய்கிறேன். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உனக்கும் ஒரு தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில் வாழ கிருபை செய்ய ரப்பே. ஒரு காலமும் அதுக்கு மாற்றமான வாழ்க்கையை எனக்கு தந்து விடாத ரப்பே என்று நாம் அவன்கிட்ட துவா கேட்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததியினர்களையும் கலிமா சொல்லிவிட்டு அனைவரும் சொர்க்கத்திலே கேளிகளுக்கெல்லாம் உடைய கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.